50 சீட்டு ஆட்சியில் கூட்டு, அடிமடியில் கை வைக்கும் அமித்ஷா, ஆசராமல் காய் நகர்த்தும் எடப்பாடி, அதிமுகவின் அடுத்த பிளான் என்ன? நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. இந்த அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பல்வேறு யூகங்களும் வதந்திகளும் வெளியில போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்ன உண்மையிலே நடந்துட்டு இருக்கு பாஜக அதிமுக கூட்டணி இடையிலான விஷயம் அப்படிங்கிறது தான். கடந்த வாரம் அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து அந்த கட்சியினுடைய மையக்குழு கூட்டத்திலையும் அங்கே நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டு பேசினதெல்லாம் பார்த்துருப்போம். போன வாரமும் அது குறித்து நம்ம ரிப்போர்ட்டர் இதழிலையும் போட்டிருந்தோம், நம்மளுடைய வீடியோ காட்சியாகவும் அதெல்லாம் சில விஷயங்களை வந்து போட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது எம்ஜிஆர் மாளிகை, அதிமுகவில் எம்ஜிஆர் மாளிகையுடைய கூட்டணி குறித்து ரகசிய வியூகம் என்ன நடந்துட்டு இருக்கு, இது குறித்தெல்லாம் தான் பார்க்க போகிறோம். பலரும் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டு, அதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் மறுபடியும் ஒரு சலசலப்பு விரிசல் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. உண்மையிலேயே பாஜக என்ன திட்டத்தோடு இருக்காங்க, அதிமுக என்ன திட்டத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்குது. இதில் 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ன கூட்டணி தேர்தலை சந்திச்சதோ அதே கூட்டணி தான் இந்த முறையும் திமுக அதிமுக இரு கட்சிகளினுடைய கூட்டணி அதே கூட்டணி தான் தொடரும், அதுதான் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த பக்கம் திமுகவுடைய கூட்டணி 2021 அமைந்த அதே கூட்டணி வந்து இன்னும் வலுவாக அதே இன்டாக்டாக இருக்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் சலசலப்புகள் அப்பப்போ இருந்தாலும் அதுதான் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது இல்லாமல் சில கட்சிகள் கூட இணையலாம் அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாஜக நடுவில் அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. இந்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆண்டு இறுதியில் வந்து சில பேச்சுவார்த்தைகளுக்கு இடையே இப்போ வந்து பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாக தான் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. அதிமுக தலைவர்களும் பாஜக தலைவர்களும் அது சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் பாமக, தேமுதிக, பாஜக அந்த என்டிஏ கூட்டணியும் அதிமுகவும் இணைஞ்சு இதுதான் போட்டியிடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக அமித்ஷா அவர்கள் போன முறை சென்னை வந்த போதும் பாஜகவுடைய அதாவது என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். மறுமுறை இப்போது மதுரையிலும் அதே போல் தான் வந்து நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்திலும் பேசியிருந்தார், மையக்குழு கூட்டத்திலையும் அதை தான் பேசியிருக்கார் அப்படின்னு தான் நமக்கு சோர்சஸ்லாம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மறுபடியும், அதாவது டெல்லியில் எப்படி ஆட்சியை பிடிச்சோமோ அதே போல் தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மலரும் அப்படின்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு அவர் சொல்கிறது தான் அஇஅதிமுகவிற்கு, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அஇஅதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறது தவறு கிடையாது. அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறது தான் கொஞ்சம் இதில் எல்லாருக்குமே வந்து சில சந்தேகங்களை எழுப்புதுன்னு சொல்லலாம். அப்போது அவர் 50 சீட்டை வந்து 50 தொகுதிகளை வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்காரு. அப்போது கூட்டணி ஆட்சியா, அந்த கூட்டணி ஆட்சியில் என்ன மாதிரி இலாக்காக்களை வந்து பாஜக கேட்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் தமிழகத்தில் பாஜக பெரிய அளவில் காலூன்றலை, அது எப்படியும் தமிழகத்தில் பாஜக நினைக்கிறது நடக்காது அப்படின்னு பல்வேறு யூகங்களும் இருந்தாலும் பல அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருந்தாலும் கூட இப்பொழுது பாஜக தமிழகத்தில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாத ஒன்றா இருக்குது. அதே போல் அதிமுக வட்டாரத்தில் கூட அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதெல்லாம் இந்த மாதிரி அவங்க பேசிட முடியுமா அப்படின்ற முணுமுணுப்புகளையும் நம்ம எம்ஜிஆர் மாளிகை வட்டாரத்தில் வந்து பார்க்க முடியுது. அப்போ உண்மையிலே என்ன தான் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை, கடந்த வாரம் வந்து மதுரையில் நடந்த மையக்குழு கூட்டத்திலையும் பாஜகனுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திலையும் அமித்ஷா அவர்கள் என்ன பேசினார், உள்ளே என்ன பேசினாங்க, நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு என்ன நடந்துட்டுருக்கு, அண்ணாமலை அவர்களுக்கு என்ன சொல்லி, இது குறித்தெல்லாம் பேசியிருந்தோம். கொஞ்சம் மறுபடியும் அதை வந்து கொஞ்சம் ஒரு ரீகால் மாதிரி பார்த்துடலாம். கடந்த 7ஆம் தேதி இரவே, அதாவது மதுரைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் வந்துட்டார். 8ஆம் தேதி தான் அந்த மையக்குழு கூட்டமும் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டமும் மதுரையில் நடந்தது இல்லையா? அதில் அந்த மையக்குழு கூட்டத்தில் சில விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருந்தோம், அன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத. அப்போ சில விஷயங்களை வந்து அமித்ஷா அவர்கள் சட்டமன்ற தேர்தலை மையமாக வச்சு சில விஷயங்களை வந்து நிர்வாகிகள்கிட்ட கருத்துக்கள் கேட்டிருக்காரு. அப்போது சீனியர்ஸாக இருக்கக்கூடிய இப்போது தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், முன்னாடி தலைவராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன், வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணாமலை அவர்கள் இவங்க எல்லாமே அமைதியாக இருக்கும்போது பொன்வி பாலகணபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம பூத் ஏஜென்ட்டுக்கெல்லாம் இப்போலேருந்தே வந்து பணப்பட்டுவாடா பண்ண ஆரம்பிக்கணும், அப்போ தான் வந்து எலெக்ஷனில் நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண முடியுன்ற மாதிரியான கருத்தெல்லாம் சொன்னாரா. அதுக்கு உடனே அமித்ஷா அவர்கள் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, இப்போவே எதுக்கு அதெல்லாம், அது ஜனவரிக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரா.
அதே போல் இன்னும் சில சீனியர்ஸும் வேறு வேறு கருத்துக்களை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏஜி சம்பத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போது தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நடிகர் விஜயனுடைய தாவேகா, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. அவங்கள எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய வெற்றி உறுதியாகிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து விபி துரைசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விஷயத்த இன்னும் நம்ம பெருசாக கையில் எடுத்திருக்கணும். இன்னும் அதை வந்து சிபிஐ கையில் எடுத்திருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம இன்னும் அரசியலை பயங்கரமாக பண்ணியிருக்கலான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்படி சில கருத்துக்கள் வரும்போது அமித்ஷா அவர்கள் குறுக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசினா, நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி கோபமும் பட்டிருக்காராங்க. அதனை எடுத்து சிலர் என்ன சொல்லியிருக்காங்க, சில நிர்வாகிகள் ஏதோ நம்மளும் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு, குறிப்பாக வந்து இந்த திமுக அரசின் மீது அவங்களுடைய ஊழல்களை மையமாக வச்சு இன்னும் வந்து இடி, ஐடி இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அதன் மூலமாக வந்து ஒரு நெருக்கடியை வந்து உண்டாக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் அவ்வளோ எளிது கிடையாது, இதெல்லாம் உச்சநீதிமன்றம் கவனிச்சுட்டு வராங்க, ஸோ அதெல்லாம் வந்து அது அவங்க பார்த்துப்பாங்க, சட்டம் தன்னுடைய கடமை செய்யுன்ற மாதிரி பேசிட்டு, நம்ம கட்சி தமிழகத்தில் இன்னும் வளர்கிறதுக்கும் சட்டமன்றத்தில் இன்னும் உறுதியாக அதிக எம்எல்ஏக்களை கொண்டு போகிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் திரும்ப திரும்ப அவர் கேட்டிருக்காரு. 30 நாட்கள் அவகாசம், அதாவது இந்த 30 நாட்கள் அவகாசத்தை அமித்ஷா அவர்கள் எதற்காக பாஜக நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு அவரே வந்துட்டார். இவங்க எதுவுமே வந்து கட்சியை வளர்க்கணும்னா என்ன பண்ணணும், பகுதி வாரியாக, தொகுதி வாரியாக, பகுதி வாரியாக, கிளை வரைக்கும் கட்சி பரவணும். அப்போது ஒவ்வொரு பூத்தையும் வலுப்படுத்தணும். ஆனால் இவங்க அப்படி செய்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வந்து உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 1,20,000 வாக்குச்சாவடிகள் இருக்காங்க, பூத் கமிட்டி இருக்குது. அங்கே எல்லா பூத் கமிட்டிலையும் நம்ம வந்து ஆள் போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தேசிய அளவில் ஒரு பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறோம். தமிழகத்தில் 60,000 தான் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் பாதி தான். ஆனால் அதில் ஒரு 60-65% கூட நம்ம வந்து இன்னும் பூத் கமிட்டி வந்து போட முடியாத நிலமையில தான் இன்னும் இருக்கோம். கேட்டால் வளர்றோன்னு சொல்கிறோம், ஆனால் இன்னும் இப்படி தான் நிலைமை இருக்குது. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான பகுதிகளில் தான் கொஞ்சம் முழுமையாக நம்ம வந்து பூத் கமிட்டியை போடுறோம். ஸோ வந்து பூத் கமிட்டியில் நம்ம கம்ப்ளீட்டாக 100% 100% நம்ம வந்து பூத் கமிட்டியை அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை சொன்னதோடு இல்லாமல் இவங்களுடைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் அவருக்கு தெரியாமலா இருக்கும். அதனால் நான் ஒவ்வொரு முறை வரும்போது அதை கேட்குறேன், பூத் கமிட்டின்ற பேரில் போலியான பட்டியலை கொடுக்குறீங்க, இனிமே அந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு நான் வந்து விடமாட்டேன். ஸோ உங்களுக்கு 30 நாள் தான் டைம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 60,000 பூத் கமிட்டிலையும் நம்மளுடைய உறுப்பினர்களை நீங்கள் வந்து நியமிச்சிடணும் அப்படின்ற மாதிரி கடுமையாக உத்தரவிட்டிருக்காராம். 50 தொகுதி அமித்ஷா ஸ்கெட்ச், அதாவது நம்ம இதை கடந்த முறையே பார்த்துருப்போம். டார்கெட் அமித்ஷான்ற மாதிரிலாம் நம்ம சில வீடியோக்களை வந்து வெளியிட்டிருந்தோம். அவரும் 50 தொகுதிகளை நம்ம வந்து எடுத்து அதில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தி வேலை பாருங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தது தான் இந்த சர்ச்சைக்கும் ஒரு காரணமாக இருந்துச்சு. அதை தான் மையக்குழு கூட்டத்திலையும் பேசியிருக்காராம். அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது 2021ஆம் ஆண்டு, அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல், கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், இதில் நம்ம பாஜக எந்தெந்த தொகுதியில் நின்று அதிக வாக்குகளை பெற்றிருக்கோமோ அதில் ஒரு 50 தொகுதிகளை, சட்டமன்றத்துக்கு 50 தொகுதிகளை நீங்கள் தேர்வு செஞ்சு அதில் தேர்தல் வேலைகளை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அந்த தொகுதி வேணுங்கிற பட்சத்தில் அதை நான் அஇஅதிமுக தலைமைக்கிட்ட பேசி நான் உங்களுக்கு அந்த தொகுதிகளை வாங்கித்தரேன், அது என்னுடைய பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். ஸோ எப்படியும் நீங்கள் வந்து தளராமல் இந்த வேலைகளெல்லாம் பாருங்கள். அதே போல் டெல்லியில் எப்படி நாம் ஆட்சியை பிடிச்சோமோ அதே போல் தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 அமையும் அப்படின்னு சொன்னது தான் தாமரை வட்டாரத்தில் ஒரு பூரிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது தாமரை வட்டாரத்தில் பூரிப்பாகவும் அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த தகவல் ஆனால் இலை வட்டாரத்துக்கு கடுப்பை தானே கிளப்போம். குறிப்பாக மோடி அவர்களை டாடின்னு சொல்லி விமர்சனத்துக்கெல்லாம் ஆளான மாஜி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சிவகாசியில் இதற்கு ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் அப்படி சொன்னது, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அஇஅதிமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், எடப்பாடி அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2026 பதவி ஏற்பார் அப்படின்னு உறுதியாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து இரு தரப்புலையும் கொஞ்சம் பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்ட நேரத்திலையும் உரசலையும் மோதல் போக்கையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடிக்கு அழுத்தம், இந்த விவகாரம் குறித்து அஇஅதிமுகவில் ஒரு மூத்த நிர்வாகிகிட்ட நாமளே வந்து பேசணும். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த விவகாரம் அஇஅதிமுக தொண்டர்களுக்கு நிச்சயம் கவலையை தான் அளிச்சிருக்கு. தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருக்குமே இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால
அவங்களே இது குறித்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்களாம், இதுவே வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தபோது இந்த மாதிரிலாம் வந்து பேசிடுவாங்களா, இப்போ வந்து அப்படிலாம் பேசுகிறது வந்து சரியாக இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்படி ஒரு ஆட்சி யாருக்கும் கொடுத்ததில்லை. இது வரைக்கும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல கூட்டணி தேர்தல் நேரத்தில் அமைப்பாங்க, தொகுதிகள் பங்கீடு நடக்கும், தொகுதி பங்கீடு அது முடிஞ்ச பிறகு சில வாரியங்களுக்கு தலைவர் பதவி இந்த மாதிரி வேணால் பண்ணுவாங்களே தவிர ஆட்சியில் பங்குன்றது இரு திராவிட கட்சிகளும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. அதனால் இப்படி இவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறது கடைசியாக ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் நமக்கு பாஜகவினுடைய கூட்டணியே வேண்டாம், நமக்கு பாமக தேமுதிக இந்த மாதிரியான கட்சிகளே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு அஇஅதிமுகனுடைய நிர்வாகிகளே அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்களாம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மர்ம புன்னகை மூலமாக என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலையை விடுங்க, நீங்கள் யாரும் பொது வழியில் கூட்டணி குறித்து எந்த ஒரு கருத்தும் சொல்ல வேண்டாம் அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காராம். அதிமுக தேர்தல் வியூகம். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இது போல் கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் வரைக்குமே என்ன எதிர்பார்க்குறான்றது அப்படின்றதெல்லாம் அவருக்கு புரியுது. இருந்தாலும் அவருடைய அந்த மர்ம புன்னகைக்கு பின்னாடி என்ன அரசியல் கணக்கு இருக்குது, தேர்தல் வியூகம் என்ன வச்சுருக்கார் அப்படின்றது அவருக்கே தெரியும். அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்போதைக்கு மத்தியில் பாஜக தான் ஆட்சியில் இருக்காங்க, அவங்களால பல்வேறு நெருக்கடிகளை நம்ம வந்து சந்திக்க நேரிடும். அதனால் இந்த கூட்டணி அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு சேஃப் ஜோனில் வந்து நம்ம இருக்கிறதுக்கான ஒன்றாவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த கூட்டணி குறித்து அப்படியே வந்து இருக்கட்டும். ஆனால் அதே நேரம் நம்மளுடைய தேர்தல் வியூகம்ன்றது தேர்தல் நெருங்க தேர்தல் கணக்கு மாறும். அதாவது இப்போது திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, ரொம்ப உறுதியாக இருக்குது என்ன தான் பேசினாலும் இப்போது குறிப்பாக வந்து அங்கே சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கு இல்லையா. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பி. சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த முறை நாங்கள் ரொம்ப குறைவான தொகுதிகளை தான் திமுக கூட்டணியில் எங்களுக்கு வந்து ஒதுக்குனாங்க, இந்த முறை அப்படியெல்லாம் விட முடியாது, நாங்கள் அதிக தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு ஒரு உரிமை குரலை எழுப்பியிருக்காரு. ஸோ அதே போல் திருமாவளவன் அவர்களும் அதிக தொகுதிகள் கேட்டு நெருக்கடி கொடுத்து வராரு. இதெல்லாம் திமுக தலைமைக்கு நெருக்கடியாக இருக்கிறதுனால எப்படியும் திமுக அவங்க கேட்குற தொகுதியை கொடுக்க போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் கடந்த முறை கொடுத்த தொகுதிகளை விட குறைவாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் கூட்டணியை விட்டு திமுக கூட்டணியை விட்டு அந்த தோழமை கட்சிகள் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், ஏன் விடுதலை சிறுத்தைகள் கூட வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அவங்கெல்லாம் அஇஅதிமுக பக்கத்தை நம்ம பக்கம் இழுக்கணும்னா அதற்கு ஒரு தடையாக இருக்கிறது பாஜக தான். அதை நம்ம கரெக்டான ஒரு நேரம் பார்த்து ஒரு ஜனவரிக்கு மேலே, டிசம்பர் ஜனவரிக்கு மேலே அவங்கள கழட்டி விட்டோம் அப்படின்னா, ஏன் விசிக கம்யூனிஸ்டுகள் மட்டும் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் கூட நம்ம பக்கம் கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரா. அப்படி கடைசி நேரத்தில் பாஜகவை கழட்டி விடுறதன் மூலமாக பாஜக நம்மளுக்கு நெருக்கடிகள் கொடுக்க தான் செய்யும். அப்போது அந்த நெருக்கடிகள் அவங்க கொடுத்தா அது தமிழக மக்கள் மத்தியில் அஇஅதிமுகவுக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும். அது இன்னும் நமக்கு சாதகமாக அமைஞ்சிரும், நம்ம அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கணக்கையும் எடப்பாடி அவர்கள் போட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. அமித்ஷாவினுடைய கூட்டணி ஆட்சி பற்றிய பேச்சுக்கு தமிழகத்தினுடைய பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள்ட்ட கருத்து கேட்டோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழகத்தில் பாஜக அதிமுகவினுடைய கூட்டணி குறித்து பல்வேறு எதிர்க்கட்சிகள், அதாவது திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க தான் இந்த கூட்டணி அப்படின்ற சொல்லுக்கே வேற ஒரு அர்த்தம்லாம் கண்டுபிடிச்சி எப்படியாவது இந்த கூட்டணியை பிரிக்கணுன்றதுக்காக என்னென்னமோ முயற்சி பண்ணுறதுக்காக தான் அவங்க தான் இப்படி ஒரு இதெல்லாம் வந்து கிளப்பி விடுறாங்க. மற்றபடி அமித்ஷா அவர்கள் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிட்டாரு. அவங்களுடைய முயற்சிகள் எதுவும் கடைசியாக பலனளிக்காது, திமுக பாஜகவினுடைய கூட்டணியை யாருனாலையும் பிரிக்க முடியாது, அவங்க கடைசியாக ஏமாந்து போய் தான் நிற்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இது குறித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் பாபு முருகன்கிட்ட கேட்டோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் அவங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் மையக்குழு கூட்டத்தில் தானே பேசியிருக்காரு, அதை நான் கேட்கல, அவர் எங்ககிட்டையும் அதை குறித்து சொல்லலை, இது குறித்து நான் என்ன கருத்து சொல்கிறது, அதனால் அது குறித்தெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாரு. அரசியலில் எதுவும் நடக்கலாம். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking.